தங்கத்தின் விலை எவ்வளவுதான் உயர்ந்து கொண்டே சென்றாலும் தங்கம் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் மக்களிடம் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. பண்டிகைகள் விசேஷங்களின் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக அளிப்பதும் நம்முடைய பாரம்பரியத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சமாகவே விளங்குகின்றது. ஆனால் தங்கம் வாங்கும் யோகமும் அதனை பெருக்கி சேமித்து வைக்கும் யோகமும் அனைவருக்கும் அமைந்து விடுவது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் வீட்டில் தங்கம் வாங்கி சேர்ப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை குறித்து இந்த காணொளியில் நாம் அறியவிருக்கின்றோம். தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகின்றது. தங்கம் அல்லது தங்க நகைகள் தற்போதைய காலகட்டத்தில் கௌரவத்தின் அடையாளமாக மாறிவிட்டதனால் தங்கம் வாங்கும் ஆர்வம் அனைத்து தரப்பு மக்களிடமும் அதிகரித்து உள்ளது. பெண்கள் மட்டுமின்றி ஆண்களும் தங்கத்தை விரும்பி அணிந்து கொள்வதை காண முடிகின்றது. ஆனால் தங்கத்தை அனைவராலும் வாங்க முடிகிறதா என்று கேட்டால் அது நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பலர் தங்கம் வாங்குவதற்கே அதிக சிரமப்படுவார்கள். இன்னும் சிலர் தங்கம் வாங்கினாலும் அது வீட்டில் தங்காமல் அடிக்கடி அடகு கடைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகி கொண்டே இருக்கின்றது. இன்னும் சிலரோ சில நெருக்கடியான சூழ்நிலைகளினால் கஷ்டப்பட்டு வாங்கிய தங்கத்தை கூட விற்க வேண்டிய நிலை ஏற்படலாம். வீட்டில் தங்கம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருப்பதற்கும் வாங்கிய தங்கம் உங்களிடம் தங்குவதற்கும் எளிய முறை பரிகாரத்தை செய்தாலே போதுமானது. ஜோதிட சாஸ்திரத்தில் தங்கத்திற்குரிய கிரகமாக சொல்லப்படுவது குரு பகவான். ஜாதகத்தில் குருபலம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் அமையும். தங்கம் தொடர்ந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். குருபலம் இல்லை என்றால் தங்கம் வாங்குவதிலும் சேமிப்பதிலும் சிரமம் இருக்கும். ஜாதகத்தில் குருபலம் அதிகரிக்க வேண்டும் என்கிறவர்கள் திருச்செந்தூர் சென்று வழிபடலாம். வியாழக்கிழமை அல்லது உங்களின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வருவது மிகவும் சிறப்பு. பணம் அல்லது தங்க நகை சேமித்து வைக்கும் இடத்திற்கு முன் ஒரு டம்ளரில் தண்ணீர் வைத்து கொள்ள வேண்டும். அதில் 2 ஏலக்காய்கள், 8 1 நாணயங்களை போட்டுக் கொள்ளுங்கள். அதோடு சிறிது மஞ்சள் தூள் அல்லது மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு அந்த டம்ளரின் வாய்ப்பகுதியை கைகளால் மூடிக்கொண்டு ஓம் சுதர்சனாய நமக, ஓம் மகாலட்சுமியே நமக என்ற மந்திரத்தை 16 முறை சொல்ல வேண்டும். வீட்டில் சொர்ணலட்சுமி, தங்கம், மகாலட்சுமி தங்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தண்ணீரை பணம் அல்லது தங்கம் வைத்திருக்கும் இடம் மற்றும் வீடு முழுவதும் தெளித்துவிட வேண்டும். இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஹோரை நேரத்தில் செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் வீட்டில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீட்டில் பணம் மற்றும் தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். இதுபோல மற்றும் ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.